Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. என்ன வெண்பா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ பிடிச்சிருக்கே. நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாமா? ஷூர். Hey, idiot! இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மல்லி, இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. ஒரு ப்ராஜெக்ட முடிச்சு கையில பணத்தை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இந்த மடையன் ருத்ரன் வேற குறுக்க பூந்து நம்ம வேலையை கெடுத்துட்டான். நம்ம நேரம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டியதா போச்சு. வந்த வேலையை முடிச்சோமா போனோமான்னு இல்லாம கண்டவனுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து உதவி செய்யணும்னு தலையெழுத்து. நர்மதா, அந்த நிஷா கிட்ட வெண்பாவை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி பேமெண்ட்டை பத்தி பேசிடணும். அவ கொடுக்கறதெல்லாம் அந்த குழந்தைய கடத்துறதுக்கு தான். இப்படி கண்டவனெல்லாம் காப்பாத்தி விடுறதுக்கு இல்லைன்னு தெளிவா சொல்லிடு. அதுக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கிடணும். மல்லி மட்டும் நான் உள்ள இருந்ததை பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? டோட்டல் பிளானே கொலாப்ஸ் ஆயிருக்கும். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்திருக்கேன். என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு நர்மதா? நீ எதையும் யோசிக்காத நர்மதா. நம்ம மாட்டிக்கலாம் மாட்டோம், அசால்ட் பண்ணிரலாம். ஆனா நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு டைம் இருக்கு. பெருசா இடைஞ்சல் எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த ருத்ரனை நம்ம கழட்டி விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வேலை பெருசா சேலஞ்சிங்கா இருக்காதுன்னு தான் தோணுது. அதவன் கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணுமா? எதை கேக்குற? வெண்பாவை நாம இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு நிஷா கிட்ட கொண்டு போகணுமான்னு கேக்குறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது வரைக்கும் இல்ல அதவன், ஆனா பிடிச்சிருமோன்னு தோணுது. ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? விஜய் உன்னை காப்பாத்திட்டான், அத பத்தி தானே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்க. அதுவும் ஒரு ரீசன் இல்லன்னு சொல்லல. அவர் மட்டும் அந்த நிமிஷம் வரலனா இப்ப நான் இங்க இல்ல. இதெல்லாம் இவ்வளவு பர்சனலா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்ல அதவன், அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அன்பான புருஷன், அழகான பொண்டாட்டி, பாசமான குழந்தை. எப்படி ஒரு சூப்பரான குடும்பம் இல்ல? நல்லாதான் இருக்காங்க. இப்ப யார் இல்லன்னு சொன்னா? நம்ம குடும்பமும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா, நல்லாதான் இருக்கும். அதுக்காக தான் நர்மதா இப்படி குடும்பத்தை விட்டுட்டு வந்து உழைக்கிறோம். நீ பாட்டுக்கு இப்படி திடீர்னு திருந்திட்டானு சினிமா கிளைமாக்ஸ் சீன் மாதிரி பேசிட்டு வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்? பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவியா? உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கட்டுவியா? என்ன பண்ணுவ? பசங்க உன் கையை எதிர்பார்க்குமே. நான் தெரிஞ்சிட்டேன், நல்ல அம்மாவா வந்திருக்கேன், நம்ம பாசமா குடும்பமா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவியா? இல்ல அதவன், ஒரு தடவை தான் பசங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கும். பண கஷ்டத்தை விட மன கஷ்டம் பெருசு. அது இப்பதான் எனக்கு புரியுது. ஒரு அசைன்மெண்ட்டை முடிச்சு பணத்தோட வீட்டுக்கு போவோம், நினைச்சதெல்லாம் வாங்குறோம். ஆனா நிம்மதியா தூங்க முடியுதா? Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.